Alhamdulillah, ashhadu an la ilaha illallah, wahdahu la sharika lah. All praise be to God, and I bear witness that there is no God except God. அனைத்து புகழும் கடவுளுக்கே உரியது. அந்த கடவுளை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். So today our subject is about our soul, mirror of our soul. This article from Subinter's perspective, I found it's a very interesting one and a beautiful reminder for us. So it starts like, narcissism is inherent in all of us, more in some and less in others, depending on one's age, looks, build, etc. If the reflection in the mirror is appealing and satisfying and attractive, one feels happy. It boosts one's self-confidence. Depending on the reflection, we may think of taking corrective measures about whatever is wrong with our reflection. Typical reactions are like, oh, I am putting on weight, so I have to go for some exercise, or I should start jogging immediately. Okay, my hair is in a bad shape, so I had to go to some salon to make it correct. So what if suddenly, instead of showing our physical self, the mirror started showing the state of our soul? Would we faint with grief and sorrow? What will be our state of mind then? So this is the subject. So we are so anxious to react to our physical reflection in the mirror and take corrective measures like jogging to get our bodies in shape, or using things like anti-wrinkle cream to enhance our faces. How much more might be wrong with our invisible souls, the state of which we are totally unaware, and how much more do we need to work on it to bring it back in shape? As submitters, we know by the grace of Almighty God that it is the soul which is going to last forever. The body is going to last only as long as we live in this world. So anything compared to the infinity lifespan of soul, anything is nil. There is no comparison at all. So let me translate in Tamil. அதாவது நம்முடைய இந்த நம்முடைய பாடியை பற்றிய கவனம் அல்லது ஒரு அதீத ஈர்ப்பு, இது நமக்குள்ள ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா, உடம்பு நல்லா இருக்குதா, தோல் இப்படி இருக்குது, நம்மளை பற்றி நம்ம கவலைப்படுறோம்ல, அது காரணம் என்னன்னாக்கா நம்ம உடம்பு மேலே வச்சிருக்கக்கூடிய அக்கறை. இது எல்லாருக்குமே இருக்குது. சிலருக்கு நிறையா இருக்கும், சிலருக்கு கம்மியாக இருக்கும் அவங்களுடைய உடலை பற்றிய கவனம். வயசாக தங்களுடைய நமக்கு சோல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு, முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கவலைப்படக்கூடியவங்களாம் இருக்காங்க. அதுக்குண்டான விஷயங்களை செய்வாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் பார்க்கும்போது, கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம அழகாக தெரிஞ்சோம்னாக்கா அது என்ன செய்யும்னா, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்ம அழகாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டா ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஆனால் கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம குண்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் உடனே என்ன செய்வோம், அப்போ நம்ம நாளையிலேருந்து ஓட ஆரம்பிச்சிட வேண்டியது தான், வயிறு பெருசாகி போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒன்று முடி சரியில்லை, இல்லை ரொம்ப நிறைய ஆயிடுச்சு தெரிஞ்சால் உடனே டை அடிச்சிருவோமா அப்படின்னு யோசிக்கிறோம். இது எல்லாமே எதனாலண்டா நம்ம கண்ணாடியை நம்மளை பார்க்குறதுனால நமக்கு தோணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இது பொதுவான மனித இயல்பு. சிலருக்கு கூட இருக்கும், சிலருக்கு குறைய இருக்கும், ஆனால் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ திடீர்னு அந்த கண்ணாடி நம்முடைய இந்த பௌதிக உடலை காட்டாமல் இந்த பௌதிக உடலுக்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நம்ம ஒருவேளை நம்முடைய ஆன்மாவுடைய நிலையை பார்த்து கவலைப்பட்டு வருத்தத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருவோமா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்போவுமே நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி அதிகமாக நிற்கிறோம். ஒவ்வொருத்தரும் கண்ணாடி மேலே நின்று தலையை பார்க்கறது, கையை பார்க்கறது, காதை பார்க்கறது, ஒரு ஆர்வத்தோடய நம்ம இருப்போம், நம்மளை அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு.
அதுக்குண்டான அதை சரி செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி முடிக்கு என்ன செய்கிறது, தோலுக்கு என்ன செய்கிறது, ஆம்ஸ் வரதுக்கு என்ன செய்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செய்கிறோம். தோல் சுருக்கமாக இருந்ததுன்னா அதுக்குண்டான க்ரீமை வாங்கி தடவுறோம், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். ஆனால் நான் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான அந்த நபர், அவர் எப்படி இருக்கார், அவர் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அது எந்த அளவுக்கு மோசமானதாக கூட இருக்கக்கூடும், நமக்கு தெரியலை. அதை பற்றி நம்ம முழுமையாக அறியாதவர்களாக தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறதா நம்ம அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஸோ இப்போ கேள்வி என்னண்டாக்கா, அந்த உண்மையான நபரை இப்போ மோசமான நிலையில் அவர் இருந்தாலுமே அவர் எப்படி நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது, எப்படி ஒரு ஆரோக்கியமான உறுதியான அழகான ஒரு நிலைக்கு அவரை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் கேள்வி. சரணடைந்தவர்களாக நம்ம எல்லாம் உள்ள கடவுளின் கருணையால் நமக்கு தெரியும், இந்த உடல் இந்த உலகத்தோடு முடிந்து போயிடும். இட்ஸ் லைக் கார்மெண்ட், போய் வீசிட்டு நம்ம போக வேண்டியது தான். உண்மையான நபர் தான் அங்கே போய் நிற்க போகிறாரு. அந்த நபருக்கு எப்போவுமே மரணம்ங்கிறதே கிடையாது, நிலையான மரணம்ங்கிறதே கிடையாது. there is no eternal death or eternal end for soul will live continuously forever. ஆன்மாங்கிறது என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். wherever they go, paradise or hell, whatever it is, சொர்க்கத்துக்கு போனாலும் சரி நரகத்துக்கு போனாலும் சரி ஆன்மா என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த வாழ்க்கைக்கு சொந்தமான அந்த ஆன்மாவோட இந்த உடலை கம்பேர் பண்ணும்போது இந்த உடலுங்கிறது ஒன்றுமே கிடையாது, இது நத்திங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The soul needs all the nourishment and exercise we can give it for it to withstand the physical presence of God on the day of resurrection. We have to constantly reflect in the mirror of our consciousness about the state of our soul, because after all what we see in the mirror is not the real us. What we think, our actions and deeds based on what we think, is the real us. It is a constant endeavor till our death to keep our soul strong and healthy, and as a junk food and any form of substance abuse is bad for our health, while nutritious food and exercise is good for our physical bodies. In the same way, refraining from all evil and bad thoughts and deeds and inculcating soul developing habits like salat, zakat, trust in God alone, reverencing God alone is our nutritious food for our soul, and striving in the way of God is our healthy exercise for our soul. We can see these things in the Surah 9 verse 120 and 121. God says, they do not suffer any thirst or any effort or hunger in the cause of God, or make a single step that enrages the disbelievers, or inflict any hardship upon the enemy without having it written down for them as a credit. God never fails to recompense those who work righteousness, nor do they incur any expense small or large, nor do they cross any valley without having the credit written down for them. God will surely reward them generously for their works. So whatever we do in the cause of God, whatever it is, even we walk to somewhere to give the message, it has a credit. Just you walking down to some 3-4 blocks away, God gives that credit for that, just for walk, not for giving the message. When you deliver the message, you will get the credit more. So ஆன்மாவுக்கு ஊட்டம்ங்கிறது மிக முக்கியமான தேவையாக இருக்குது. ஆன்மாவுக்கு இப்போ இந்த உடலை எப்படி வளர்க்கணும், ஆரோக்கியமாக வளர்க்கணும், ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறதுக்கெலாம் எப்படி சாப்பாடு எக்ஸசைஸுங்கிறதெல்லாம் தேவைப்படுதோ அதே மாதிரி ஆன்மாவுக்கும் தேவைப்படுது. ஆன்மாவை நம்ம ஊட்டம் கொடுத்து வளர்த்தாதான் மறுமை நாளில் நம்ம கடவுளுடைய பௌதீக நிலைக்கு முன்னாடி நம்மளால் இருக்க முடியும். அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ஆஃப் காடை நம்மளால் தாங்கி நிற்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளால் கடவுளின் அருகில் போக முடியாது. ஸோ இப்போ நம்ம ஆன்மாவை பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது, எந்த கண்ணாடியை கொண்டு பார்க்குறதுன்னா நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்முடைய
உள்மனம் அல்லது உள்மன சிந்தனை, அந்த அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, கான்சியஸே இல்லாமல் இருக்கிறான்னு சொல்கிற ஒரு சுய சிந்தனை, இது மாதிரி இந்த விஷயங்களை வச்சு தான் நம்முடைய ஆன்மாவை நம்ம பார்க்க முடியும். நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்னெல்லாம் நடக்குது, நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் ஆன்மாவுக்காக, நமக்கு மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா நம்முடைய மனசில், நம்முடைய நன்னெறி அதிகரிச்சுக்கிட்டே போதா, நம்முடைய பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருதா, நம்ம நன்னெறியை ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோமா இயல்பாகவே, இது எல்லாமே ஆன்மாவை காட்டக்கூடிய கண்ணாடி. ஸோ how we can find out our soul's growth? Because God says when someone enters the submission, if he is a good believer, God will increase their guidance, God will augment their guidance, God will augment their righteousness, God will augment their reverence. So we can find out by thinking ourselves, what I have in my mind, what I have in my heart. Do I get more righteousness? Do I do the righteous things eagerly or not? Whatever it is. So these are the mirrors which we can show the real shape of our soul. So இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத நமக்கு தீர்மானித்து காட்டுறது எதுண்டாக்கா, நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்கிறோம், இதுதான் நம்முடைய செயல்கள் தான் நம்ம என்னங்கிறத நமக்கு காட்டுது. ஸோ நம்ம செய்கிறத பொறுத்து நம்முடைய ஆன்மா என்ன நிலையில் இருக்குங்கிறத நமக்கு காட்டுது. ஸோ நம்ம சரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். நம்ம ஆன்மாவை ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்கு கடவுள் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து உறுதியாக செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த உடலுக்கு ஜங்க் ஃபுட்டு கொடுத்தாலோ அல்லது மோசமான விஷயம், இப்போ உதாரணத்துக்கு போதை வஸ்துக்களை உண்டாலோ எப்படி இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்குதோ, அதே மாதிரி தவறான சிந்தனைகள், தவறான செயல்கள், கடவுளின் கட்டளைகளை மீறுதல், வரம்பு மீறுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆன்மாவுக்கு தீங்கை கொண்டு சேர்க்கும். எப்படி அதுக்கு இருக்குதோ அதே மாதிரி தான். ஆனால் இந்த உடலை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே நமக்கு அதுக்குண்டான வழி நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம போதை வஸ்துக்களை உட்கொண்டோம்னாக்கா போதை வந்துடும். மோசமான ஒரு கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்டோன்னா வயிற்றுவலி வரும், ஃபுட் பாய்சனிங் ஆகும். ஆனால் ஆன்மாவுக்கு அப்படி கிடையாது. இப்போ உணர முடியாது. நம்ம என்ன தீங்கெல்லாம் ஆன்மாவுக்கு செய்கிறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம மறுமை நாளில் தான் உணர முடியும். எல்லா பெயினும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நமக்கு கிடைக்கும். அது மாதிரியான ஒரு மோசமான நிலை. ஸோ அந்த மாதிரி தவறான காரியங்கள் செயல்களை விட்டு விலகி ஆன்மாவை வளர்க்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நம்ம இன்கல்கேட்டிங் பண்ணணும், அதாவது புகுத்தணும் நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே. அதாவது அல்லாஹ் சொல்கிற மாதிரி தொழுகை, ஜக்காத்து, கடவுள் மட்டுங்கிற விஷயத்தில் கடவுளை மட்டும் பொறுப்பேற்படுத்துறது, கடவுளை மட்டும் பயபக்தி கொள்வது, இது எல்லாமே ஆன்மாவுக்கு உண்டான போஷாக்குக்கு அளிக்கக்கூடிய உணவுகளாக இருக்குது. மேலும் கடவுளின் பாதையில் பாடுபடுறதுங்கிறது ஆன்மாவுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அது ஆன்மாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அல்லாஹ்வுடைய விஷயங்களை மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது சூரா 9, 120, 121 அல்லாஹ் சொல்கிறாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய கடவுளின் பாதையில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தாகம் எடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கடவுளின் காரியத்தை செய்கிறது நம்ம போகிறோம், நமக்கு தொண்டை வரட்டுது, தாகமாக இருக்குது, அல்லது நம்ம ஏதோ ஒரு எஃபோர்ட் போடுறோம், அல்லது பசிக்குது, அல்லது நம்ம மறுப்பவனை கோவப்படுத்துற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுவிட்டோம், ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் சொன்னாலே அவனுக்கு கோவம் வந்துடும். அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்கிறோம். இது எதுவுமே உங்களுக்கு நன்மையாக எழுதப்படாமல் இல்லைன்னு சொல்கிறார். அதே மாதிரி எந்த ஒரு செலவு நீங்கள் செஞ்சாலும், அது சிறியதோ அல்லது பெரியதோ, ஒரு பள்ளத்தாக்க கடந்து போனாலும், இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிரெடிட்டாக அல்லாஹ் எழுதாமல் இல்லை. ஸோ கடவுளின் பாதையில் பாடுபடுறதுங்கிறது ஆன்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் கண்டினியூஸ் லைக், what prevents us from seeing a proper reflection of our soul is our ego. It is like what God says in 24:39. As for those who disbelieve, their works are like a mirage in the desert. A thirsty person thinks that it is water, but when he reaches it, he finds that it is nothing, and he finds God there instead, to requite him fully for their works. God is the most efficient reckoner. The heat of our ego deceives our brains and hearts. We think whatever we are doing is right, although it might be wrong. That is why God has given the example of David, where he has to pass judgment on sheep, and how he bows and repents afterwards, fearing that he had not
ask for God's help. It's mentioned in Surah 38 verse 23 to 25. We know the story. One brother had 99 sheep, another one had one sheep. He wanted to get that one sheep also. So Prophet David, he made a judgment that the brother who had 99 sheep, he made a mistake. So, but afterward, he asked for forgiveness to God. Why? Because he didn't ask the help, God's help, when he issued the judgment. So God said, he thought we were testing him. He then implored his Lord for forgiveness, bowed down and repentant. We forgave him in this matter. We have granted him a position of honor with us and a beautiful abode. It is so நம்முடைய ஆன்மாவினுடைய தோற்றத்தை, உண்மையான சரியான தோற்றத்தை பார்க்கிறத விட்டும், அதாவது நம்முடைய சிந்தனை உணர்வால் அல்லது நம்முடைய சுய சிந்தனைகளால், நம்முடைய கான்சியஸ் மூலமாக நம்முடைய ஆன்மா என்ன நிலையில் இருக்குது, ஒழுங்காக தான் இருக்குதா, நம்ம எல்லாத்தையும் சரியாக தான் செய்கிறோமா, இது எது தவறாக இருக்கக்கூடும், இது இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, இது சரிதானா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்மளை சிந்திச்சு பார்க்குறத விட்டு தடுக்கிறது எதுண்டாக்கா நம்முடைய அகந்தை தான். எந்த மாதிரியான அகந்தைண்டாக்கா, நம்ம செய்கிறது தான் கரெக்ட், நம்ம சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதுதான் ஈகோ. உதாரணத்துக்கு சூரா 24 வசனம் 39 அல்லாஹ் கடவுள் ஒரு மனிதன் நம்ப மறுப்பவர்களை பற்றி சொல்கிறாரு. அவங்களுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்குண்டாக்கா, பாலைவனத்தில் இருக்கிற காணல் நீர் மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தண்ணி மாதிரி தான் தெரியும். நான் சரியான திசையை நோக்கி போகிறோம், தண்ணி நோக்கி தான் போகிறோன்னு தெரியும், நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா கடைசியில் கடவுளை தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க செஞ்சது எல்லாமே தவறு, அவங்க என்ன செய்கிறோங்கிறத அவங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி நிலைக்கு நம்ம உள்ளாயிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூகுறெல்லாம் கடவுள் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். All praise be to God, and I bear witness that there is no God except God. ஸோ நம்முடைய அகந்தை அது என்ன செய்யுதுண்டாக்கா, நம்முடைய மூளைகளையும் நம்முடைய இதயங்களையும் ஏமாத்துது. நம்ம சரியான விஷயங்களை பார்க்குறத விட்டு நம்மளை தடுக்குது. நம்ம சரி எல்லாமே சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்குது. மற்ற எல்லாம் ரைட், எல்லாமே தப்பு, எல்லாருமே பல குறைபாடுகளோடு இருக்காங்க, இவன் சரியில்லை அவன் சரியில்லை, ஆனால் நம்ம மட்டும்தான் சரியாக இருக்கோம், நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம தப்பாக செய்கிறோம், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அகந்தை தான். உதாரணத்துக்கு ப்ராஃபட், இப்போ அவர் ஒரு நபியாக இருக்கார் தாவூது, அப்படி இருந்துமே தான் தவறு செய்திருக்க கூடுங்கிற ஒரு நிலைக்கு அவர் போகிறார். அதை சிந்திச்சு பார்க்குறாரு, ஒரு விஷயத்த சரியாக செஞ்சிட்டோங்கிற நிலையில் செஞ்சிடறாரு. செஞ்சதுக்கப்புறம் சிந்திச்சு பார்த்து நம்ம செய்து தப்பாக இருக்கக்கூடும், ஏன்னா நம்ம கடவுளுடைய உதவியை கேட்கலன்னு அவர் அங்கே நினச்சி பார்க்குறாரு. ஸோ அவர் தன்னுடைய அகந்தையை விட்டுட்டு, அவர் ஒரு கிங்காக இருக்கார், ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் மன்னிப்புக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஆன்மாவை பற்றிய ஒரு கவனத்தோட அவர் இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் அந்த தீர்ப்பை வழங்கினதுக்கு அப்புறம் ருக்கு செய்து கடவுள்கிட்ட வருந்தி திருந்துறாரு. ஏன்னாக்கா அவர் பயப்படுற, நம்ம கடவுளுடைய உதவி கேட்காம கொடுத்துட்டோமோ, தவறான தீர்ப்பை கொடுத்துட்டோமோ, சரியான தீர்ப்பை தான் கொடுத்தோமா அப்படிங்கிற ஒரு அந்த அதீத கவனம் அவரை மன்னிப்பு கேட்கும்படி ஆக்குது. கடவுள் கடைசியில் அவர் கடவுளை மன்னிப்பிற்காக இறங்கிய பின்னர், ருக்கு செய்து வருந்திய பின்னர் கடவுள் சொன்னாங்க, நாம் அந்த விஷயத்தில் அவரை மன்னித்தோம், அவருக்கு கண்ணியத்திற்குரிய ஒரு நிலையை நம்ம இடத்துல வழங்கினோம், மேலும் ஒரு அழகான இருப்பிடத்தையும் நம்ம வழங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ். ஸோ இட் இஸ் அவர் ஈகோ which makes us angry, makes us shout at or abuse others, feel jealous, backbite, feel superior or inferior. It's only when we start fighting against our ego that the mist of deception starts to clear ever so slowly, and you begin to see your shriveled soul on the mirror and start to take corrective actions. But fighting one's ego is the most difficult thing in the world, and one can never say for sure that one has conquered it completely.
Like all cancer, the cancer of ego can only be in remission. Come to think of it, it is highly egotistical to say that one has no ego. So actually it's a true, but at the end, before we leave this world, we have to kill our ego. It should be dead. Inshallah. ஸோ நம்முடைய அகந்தைங்கிற அந்த விஷயம்தான் என்ன செய்யுது, நம்மளை பலவிதமான தவறுகள் செய்ய வைக்குது. நம்ம யார், நம்ம நிலை என்னங்கிறத நம்ம பார்க்கறத விட்டும் தடுக்குது. நம்மளை கோவப்பட வைக்குது, கத்த வைக்குது, மற்றவர்களை துஷ்பிரயோகம் செய்ய வைக்குது, அல்லது புறம் பேச சொல்லுது, தவறான எண்ணங்கள் கொள்ள சொல்லுது, சந்தேகம் கொள்ள செய்ய சொல்லுது. இந்த தாழ்வு மனப்பான்மை அல்லது உயர்ந்த மனப்பான்மை எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் அகந்தை தான். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்றது அகந்தை தான். எல்லாத்தோட நான் ரொம்ப பெரியவன், நல்லவன், வல்லவன் சொல்லிக்கிறதும் அகந்தை தான். நம்ம எப்போ நம்முடைய அகந்தையை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம, அதாவது டிசப்ஷன்னா நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்லாம், அந்த ஒரு மிஸ்ட்டுங்கிறது நம்ம பார்க்குறோம்ல, பனி மூட்டம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நம்முடைய ஆன்மாவினுடைய உண்மையான நிலையை நமக்கு அது காட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சரி செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அகந்தையை எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது, அதை கொள்றதுங்கிறது மிகவும் கடினமான விஷயம். அது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. யாரும் நான் என்னுடைய அகந்தையெல்லாம் கொண்டுட்டேன், நான் பரிசுத்தமாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே இடம் இல்லை. ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையை ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி போகும்போது தான் நமக்கே தெரியும் நமக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது. அகந்தை அப்படி தான் வெளிப்படும் போது தான் அதை கொண்டுக்கிட்டே வரணும். ஸோ என் அகந்தையே இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இந்த நிலைக்கு அகந்தையான ஒரு நிலை தான். Surah 30, verse 44. God says, Surah 30, verse 42, 43 and 44, learning from history. Say, roam the earth and note the consequences for those before you. Most of them were idol worshippers. Therefore, you shall devote yourself completely to this perfect religion before a day comes which is made inevitable by God. On that day they will be shocked. Whoever disbelieves to the detriment of his own soul, while those who lead a righteous life do so to strengthen and develop their own souls. For he will generously recompense those who believe and lead a righteous life from his bounties. He does not love the disbelievers. So in this verse, God clearly says that we are here only to do the things in order to develop and strengthen our souls. If we believe, it is for our own good. God will surely, he will surely recompense for those who believe and lead a righteous life. So when our souls grows, the size is unimaginable, because we were living in the God's dominion near God. So how the souls would be there? What would be the size? It was living near the God. So after the death we came here, we born as a baby. Now we have to go back to the same state. Just imagine how the souls can grow, how much big it can grow. Surah 17, verse 19 to 21, the hereafter. As for those who choose the hereafter as their priority and work righteousness while believing, their efforts will be appreciated. For each of them we provide those and these from your Lord's bounties. Your Lord's bounties are inexhaustible. Note how we preferred some people above others in this life. The differences in the hereafter are far greater and far more significant. So when you go to that day, when you are resurrected on that day, you can see the differences. All those disbelievers, like billions of people, will be resurrected as a baby. Maybe
worse than that, because they are going in negative state. It will be like deformed state. But the people who believe and led a righteous life, they will be like a giants. The scenario will be very significant, inshallah. Surah 55, Rahman, verse 38 to 41. Which of your Lord's marvels can you deny? On that day, no human nor a jinn will be asked about his sins. Which of your Lord's marvels can you deny? This is because the guilty will be recognized by their looks. They will be taken by the forelocks and the feet. So on that day, the day of judgment, no one will be asked about their sins, because they can be recognized by their looks. They will be like a baby, maybe deformed state, in the negative state, maybe no hands, no eyes, not something. But the people who believe in God, they will be like giants. They can stand the presence of God. Some souls will be near God. They strengthen the soul in to the point to get near, close to God, more like the prophets. So we have the chance here only to do all these things. If our lifespan is end, it means khatam. Nothing. We can't do anything. So this is our chance. This is our last chance to save ourselves. Not save our soul. It's save ourselves, because the soul is the real person. Inshallah. சூரா 30 வசனம் 44 கடவுள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ப மறுத்தவர்களை பொறுத்தவரை நம்ப மறுத்தாங்கன்னா அது அவங்களுடைய சொந்த நாசத்திற்கே அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்க்கை வாழ்றவங்க அதை எதுக்கு செய்யறாங்கன்னாக்கா, தங்களுடைய சொந்த ஆன்மாக்களை வளர்த்து கொள்வதற்கும் ஊட்டம் கொள்வதற்காக தான் அதை செய்யறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. நேரடியான வசனம். நன்னறியான காரியங்கள் செய்யறது எதுக்குண்டாக்கா, ஆன்மாவை வளர்க்குறதுக்கும் உறுதிப்படுத்துறதுக்கும் ஊட்டம் பெறுவதற்காக தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. 17, 19, 21, 17 அத்தியாயத்தில் 19லேருந்து 21 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் ஒருத்தரை விட இன்னொருத்தர் அல்லாஹ் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வச்சுருக்காங்க. சிலர் பணக்காரங்களாக ஆக்கி வச்சுருக்காங்க, சில ஏழைகளாக வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா சில இன்ச்சுகள் தான் வித்தியாசம் இந்த பாடியில். ஆனால் மறுமையில் நீங்கள் பார்த்தீங்க, மறுமையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய நிலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், அதாவது வெளிப்படையானதாகவும் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது நம்ப மறுத்தவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களை வளர்க்காம ஆன்மாவை கஷ்டப்படுத்தி பட்டினி போட்டு அதை கொலை செஞ்சு அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அந்த ஆன்மாக்கள் உயிர்த்தெழுப்பப்படும். ஆனால் நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள், வளர்ந்த ஆன்மாக்கள் மிகப்பெரிய சைஸ்ல வளரும். எந்த அளவுக்குண்டாக்கா, நம்ம ஒரு காலத்துல கடவுளின் சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளால கடவுளுடைய சக்தியை தாங்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு பெருசா நம்ம இருந்தோம். அந்த கலகம் செய்ததுனால மரணத்தை அனுபவிச்சு இங்கே குழந்தைகளாக மறுபடியும் பிறந்தோம். இங்கே மறுபடியும் அந்த நிலைக்கு நம்ம திரும்ப போகணும். நம்முடைய ஆன்மாக்களை வளர்த்து நன்னறியான காரியங்களை செஞ்சு ஊட்டம் பெற செய்து உறுதியடைய செய்து அந்த நிலைக்கு திரும்ப போனால் தான் மறுமை நாளில் கடவுளுடைய அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை நம்மளால் தாங்க முடியும், நிற்க முடியும். எந்த அளவுக்கு நம்மளால் வளர்க்க முடியும்டாக்கா, நபிமார்களை விட அல்லது தூதர்களை விட நெருக்கமாக போகிறது கூட நம்மளால் நம்முடைய ஆன்மாக்களை வளர வைக்க முடியும். அதாவது சான்ஸை கடவுள் கொடுத்துருக்காரு. உனக்கு சான்ஸ் இருக்கு, நீ செய்ய முடிஞ்சா செய்யுங்க அங்கிறதான் நிலை. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஆன்மாவை வளர வைக்கிறது. 55 அத்தியாயத்தில் 38லேருந்து 41 வசனத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா, அல்லாஹ் என்ன சொல்றாங்க, மறுமை நாளில் நம்ப மறுப்பவர்களிடம் அவருடைய பாவங்களை குறித்து கேட்க கொண்டு இருக்கப்படாதுன்னு சொல்றாரு. யாரையும் கூப்பிட்டு நீ என்ன செஞ்ச, என்னென்ன செஞ்ச, பதில் சொல்லு, அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய தோற்றங்களை கொண்டே அடையாளம் காண்டுகளான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க பிறக்கும் போது குழந்தைகளாக பிறப்பாங்க. ஆன்மாவை வளர்க்காதவர்கள், ஆன்மாவுக்கு உணவு கொடுக்காதவங்க, ஆன்மாவுக்கு போஷாக்கு அளிக்காதவங்க. எப்படி இந்த உடல், இப்போ உதாரணத்துக்கு இந்த உடலுக்கு சோறு போடலாம், என்ன ஆகும்? ஒரு மாதம் நீங்கள் சோறு போடலை, தண்ணி கொடுக்கல, எதுவுமே செய்யலாம், இந்த உடல் என்ன ஆகும்? சுருங்கி முள்ளா போயிடும். முள்ளா போய் ஆரோக்கியமான நிலையிலிருந்து மோசமான நிலைக்கு போயிடும், வாழ முடியாத நிலை. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அவங்களுடைய ஆன்மாக்கள் பிறக்கும், மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படும். ஆனால் நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் நல்ல பெருசாக வளர்ந்து மகிழ்ச்சியான ஆன்மாக்களாக கடவுளுடைய இருப்பு நிலையை தாங்கக்கூடிய ஆன்மாக்களாக மறுமை நாளில் அவை உயிர்த்தெழுப்பப்படும். இதுக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த சான்ஸை நம்ம விட்டோம்னாக்கா, இந்த கடைசி வாய்ப்பை நம்ம விட்டோம்னாக்கா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு
எதுவும் இல்லை, யாரும் இல்லை. கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி அவருடைய சாம்ராஜ்யத்தில் திரும்ப என்டர் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட உதவியும் ஆதரவும் எதிர்பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ மே காட் கைட் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் பிளஸ் அஸ் to do the strivings in order to get our souls big and strengthful inshallah. Aqimus salat.